முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளும் புதிய சலுகை திட்டம் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வருவதையொட்டி பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான டோக்கன்களை முதியோர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். அரசு பேருந்துகளில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ள வகை செய்யும் புதிய திட்டம் ஒன்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்தார். முதற்கட்டமாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் நாளை முதல் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பின்னர் பிற இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். மேலும் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பதன் அடையாளமாக கடந்த 20ஆம் தேதி 5 மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பஸ் டோக்கன்கள் மற்றும் பேருந்து பயண அட்டைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள விழைவோர் அதற்குரிய படிவத்தில் தங்களது புகைப்படத்தை இணைத்து அடையாள அட்டை மற்றும் டோக்கன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான அடையாள அட்டை மற்றும் டோக்கன் பெற்றுக் கொள்வதில் முதியோர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். வயதான காலத்தில் மருத்துவமனை, கோவில் போன்ற இடங்களுக்கு சென்று வர ஏதுவாக கட்டணமில்லா பஸ் பயண சலுகைகள் வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு, கோயிலுக்கு போகிறதுக்கு, எங்கன்னா பொண்ணூட்டுக்கு புள்ளோட்டுக்கு போகிறதுக்கு அது கொடுத்துக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப பாராட்டுறோம். இது அம்மா பாஸ் கொடுத்தது ரொம்ப உதவியாக இருக்குது. எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, உதவியாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு நன்றி கடன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப இதுக்கு எனக்கு வசதி இல்லாததுக்கு இதை கொடுத்தது ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடையாள அட்டை மற்றும் டோக்கன் பெற முதியோர்கள் சிரமப்படாமல் இருக்க 4 மாதங்களுக்கு தேவையான டோக்கன்கள் இப்போதே வழங்கப்படுகின்றன.